கோச்சார அமைப்பையும் ஒரு ஒரு சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது எது மாதிரி அமைப்புகள் போய்கொண்டு இருக்கிறது, எந்த நேரத்தில் எது செய்யலாம், கல்யாணம் செய்வதற்கு எந்த நேரம், ஏர்லி மேரேஜா, லேட் மேரேஜா, நமக்கு காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, அதே சமயத்தில் குழந்தைகள் பேர் எப்போ, வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ, நம்மளோட பிராப்தங்கள் எப்படி இருக்குது, தொழிலா, வேலையா, உடல்நல கோளாறு எப்போ சரியாகும், எப்போ நம்ம நமக்கு நடக்கக்கூடிய போஸ்டிங் கிடைக்கும், சேஞ்சஸ் கிடைக்கும், எப்போ நம்ம முன்னேற்ற பாதைக்குள்ளே போவோம், எப்போ கடனை அடைப்போம், அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமும் பிரகாரம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் இருக்குது, எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த ஆதிபத்தியம் எப்போ செய்ய போகுதுங்கிறதெல்லாம் துல்லியமாக அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து மாதபலனாகிய கோச்சார் அமைப்பையும் தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் எது செய்யலாம், நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்ன, நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்ம கர்மா என்ன சொல்லுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடியதாக காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, எதை நோக்கி நம்ம போனால் எளிதில் வெற்றி பெறலாம், எதை நோக்கி நம்ம போனால் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படணும், எந்த தொழில் நமக்கு நல்லா இருக்குது, எது மாதிரி ஒரு துறை நமக்கு மேன்மையாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள் அலைச்சல்கள்லாம் படாமல் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மாவுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன்.